உங்கள் குழந்தைங்க அடலசன்ட் ஏஜில் இருக்காங்களா? உங்களோட 8 இயர்ஸ்க்கு அப்புறமாவே அவங்களுக்கு நிறைய பாடி சேஞ்சஸும் மூட் சேஞ்சஸும் ஹார்மோனல் சேஞ்சஸும் இருக்கும். அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் அவங்க எதிர்த்து பேசும் பொழுதோ இல்லை நீங்கள் சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணாதப்போயும் உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இதுக்காக வேண்டி பேரண்ட்ஸ் எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவங்களோட பாடி சேஞ்சஸ்னாலையும் அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க உங்களை கண்டிப்பாக உங்களோட அட்வைஸை ஒரு முன்னாடி ஃபாலோ பண்ண மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணி அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கொஞ்சம் அவங்க உங்களை எதிர்த்து பேசுவாங்க. அப்போ நீங்கள் உங்களை பேம்பர் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கரெக்டான டைமில் அவங்கள புரிய வச்சு ரொம்பவும் அட்வைஸ் கூறாமல் நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணினீங்களோ அதை அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வர்றதுனால தான் நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதாவது வாழ்க்கையில் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது மொபைல் பார்த்துட்டு 24 மணி நேரமும் அதுலேயே ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கெரியரை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன் டைம்லேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்கேஜ் பண்ணிவிட்டு இந்த ஸ்நாக்ஸு இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க நிறைய அவாய்ட் பண்ணாங்கன்னா தான் பின்னாடியும் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னீங்கன்னாக்க அவங்க ஆக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் அவங்க கேட்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்செட் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காம பேரண்ட்ஸ் அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது தான் பெட்டராக இருக்கும்.